ப்ரோ வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன இடத்துல நான் நெட் இருக்கேன். வாங்க வாங்க. ஓகே ஓகே. பெங்களூர், இந்த ஊர் நிறைய பேருடைய கனவு, எனக்கும் தான். அதான் என் வாழ்க்கையை தேடி நானும் இங்கே வந்துட்டேன். திரும்பும் இடமெல்லாம் பெரிய பில்டிங்ஸ், இம்போர்ட்டட் வண்டிங்க, காசு கொட்டி கிடக்குதுங்க. இந்த ஊரோட பிரம்மாண்டம் என்னை பார்த்து மயக்க வச்சுது. இந்த மாதிரி ரோடுங்களை நான் பார்த்ததே கிடையாது. ಇದ್ದಾಡ ಲಾಸ್ಟ್ ಫ್ಲೋರ್. ಓನರ್ ಕಿಟಿಯೋ ಪೇಸ್ಟೆ. ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಬೀಗ ಕೊಡ್ತಾರೆ. ಇವತ್ತೊಂದಿನ ನಮ್ದೇ ಹುಡುಗರ್ದು ರೂಮು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊ ಆಯ್ತಾ? ಸರಿ ಮಚ್ಚ. ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ರೆಡಿ ಆಗುತ್ತೆ. ಜಾಲಿ ಪನ್ರಂಗ್ ಪರ್ರ ದೋ ಅವ ಮನು ಇದು ಅಂಗವರಾಂಪರ ಅವಿ. ಹಾಯ್ ಹಾಯ್. ಕುತ್ಕೋ ಗುರು. ಹೇ ಯಾರ್ ಗುರು ಇವನು ಪ್ಯಾದೆ? ಮೇಲ್ ಕೂತು ಗುರು, ಟೆನ್ಷನ್ ಯಾಕೆ ಹೇಳು? ಯಾವ ಗುರು? ಸೇಲಂ. ಸೇಲಂ. ಓ ಸೇಲಮ್ಮ. ಇಲ್ಲಿ ವರ್ಕ್ ಇಲ್ಲ. ಕೆಲ್ಸ ಏನ್ ಬಿಡು ಗುರು, ಆರಾಮಾಗಿ ಸಿಗುತ್ತೆ, ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೋಬೇಡ. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲ್ಸ ಕಡಿಮೆನಾ? ಹೇಳು ನೀನೆ. 1 or 2 months ವರ್ಕು ಪಕ್ಕ. ಏಯ್ ಮಗ, ಏಯ್ ಹೊಡಿತೋರೋ ಮನುಗೆ. வரலாறுல 2 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் சண்டையை ஆரம்பிக்கிறவன், இன்னொன்று சண்டையை முடிக்கிறவன். எனக்கு சண்டைனா பிடிக்காது, ஆனால் நண்பனுக்கு ஒன்று நான் இறங்கி செய்வேன். அதான் அவன் மேலே கையை வச்ச உடனே கத்திக்கிட்டு வந்தது. நான் ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க, என் நண்பனுக்காக போராடுற ஒரு சாதாரண மனுஷன்தான். Uncle. Love, poo-poo. பெங்களூரில் என்னுடைய புது வாழ்க்கையோட ஆரம்பம். நாட்கள் மாதங்கள் ஆனது. நிறைய புது நண்பர்களும் வந்து சேர்ந்தாங்க. இந்த ஊரே என்னை ஒரு புது மனிதனாக மாற்றிடுச்சு. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு முன்ன போயிட்டே இருந்தேன். ஆங்கிலத்தில் நீங்கள் மர்ஃபீஸ் லா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் சம்திங் ஹேஸ் டு கோ ராங், இட் வில். நல்லபடியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அன்னைக்கு பிடிச்சது அந்த சனி. எனது செத்துடரா? எப்பரா? செத்துட்டாரா? என்னது? செத்துட்டாரா? எப்பரா? எப்போ? டேய், நீ நம்ப மாட்ட. எங்க இருக்க? நீ உடனே வா, உடனே வா. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். வா.
என்னடா மச்சான் கூப்பிட்ட? ஆமாண்டா, நேத்துல இருந்து ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குடா. என்னன்னு தெரில, ஏதோ ஆகுது, என்னென்னமோ தோணுது. நேற்று வேற தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டீ கடைக்கார சாவர மாதிரி ஒரு கனவு. ಏಯ್ என்னடா சொல்ற? ஆமாண்டா, அப்படியே ಸೈಕ್ ಆಯ್ತಾ ಮಚಾನ್. ಲೇ ಟೀ ಅಂಗಡಿ ಕೊಡ್ಬೇಕಾಗಿರೋ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ 170 ರುಪೀಸ್ ನೆನ್ಪಿಸ್ಕೊ ಮಲಗಿರ್ತೀಯ ಅಷ್ಟೇ, ಇನ್ನೇನಿಲ್ಲ. ಆದ್ರೂ ಅಂಗಡಿಯವನ್ನ ನಿನ್ ಸಾಲಕ್ಕೋಸ್ಕರ ಕನ್ಸಲ್ಲೂ ಸಾಯಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಗೊತ್ತಾ? ನೀನ್ ಸರಿ ಇಲ್ಲ ಲೇ. ಬಾ ಓಲಿ ಟೀ ಕೊಡ್ಕೊಂಡ್ ಮಾತಾಡೋದ. ಮಗ ಚಂದ್ರುಗ್ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗೋಯ್ತು. ಹೌದೇನು? ಸತ್ತೋದ. ಹೆಂಗೆ? இப்பெல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தூங்கும்போது எல்லாரும் சாகர மாதிரி ஒரு கனவு. ஆனா அதே கனவுல தூங்கி எழுந்தா அந்த கனவு நிஜமாகுது. அவங்க செத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. இப்பெல்லாம் கண்ணு மூடினாலே சாவுதான் தெரியுது. இது என்ன புதுவிதமான சக்தியா? எனக்கு எதுக்கு இந்த சக்தி வந்தது? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது என்னன்னு தெரியல மச்சான். அப்படியே நரம்பெல்லாம் பொடிச்சு ஒரு பவர் ஒன்று வருது பாரு. செமையா இருக்கு. பெங்களூரில் ஒரு சூப்பர் ஹீரோ. நான் தான். அன்னைக்குதான் எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. எனக்கு வர கனவெல்லாம் சாதாரண கனவு கிடையாது. இது ஒரு புதுவிதமான சக்தி. மகா, டைம் 9:31 ಆಯ್ತಲ್ವೋ? மச்சான், நான் நேத்து சொன்ன மாதிரி மறுபடியும் நடந்திருக்கிறா. கரெக்டா 9:30க்கு ஒரு ஆக்சிடென்ட். இப்போ டைம் 9:10. இப்போ போனா இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணலாம். எங்க இருக்கிறியோ சீக்கிரம் வாடா. வா வா. ಮಗ, ಟೈಮ್ 9:31 ಆಯ್ತಲ್ವೋ? ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ಮಗ. 5 ನಿಮಿಷ ಮುಂಚೆ ಬಂದಿದ್ದಿದ್ರೆ ನಾವು ಸೇವ್ ಮಾಡ್ಬೋದಿತ್ತು ಅವ್ರನ್ನ. ಛೇ, ಕ್ರೇಜಿನ ಮಚಾಲೆ. ಮಚ್ಚ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡೋಣ, ನಾವೆಲ್ಲ ಸೇರ್ಬಿಟ್ಟು ಒಂದು ವಾಟ್ಸ್ಆ್ಯಪ್ ಗ್ರೂಪ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡೋಣ. ವಾಟ್ಸ್ಆ್ಯಪ್ ಗ್ರೂಪ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ ಏನೇ ಆದರೂ ಟಕ್ ಅಂತ ಹಾಕೋಣ. ಆಯ್ತಾ? ರೆಡಿನಾ? ಇನ್ಮೇಲೆ ಯಾವ ಇನ್ಸಿಡೆಂಟು ಆಗ್ಬಾರ್ದು, ಎಲ್ಲ ತಡೆದ್ಬಿಡೋಣ. ಓಕೆನಾ? ಚಿಂದಿ ಐಡಿಯಾ ಮಗ. ಓಕೆ. ಓಕೆ. இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ரெடியாக இருந்து அதை எதிர்பார்த்துட்டே இருந்தா அது நம்மளை தூங்க விடாது. இத்தனை நாள் கண்ணை மூடுனா அப்படியே ஒரு தூக்கம், அது கூட ஒரு சக்தி வாய்ந்த கனவு. ஆனால் இப்போ தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட ஒரே ஒரு மெசேஜுக்காக வெயிட்டிங். எல்லாம் நம்மளோட மிஷனுக்காக தான். பட் வெரி ஸ்ட்ரேஞ்ச், இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. ஸ்டில் வெயிட்டிங். அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு எல்லாமே காரணம் ஒருவேளை இதுவா இருக்குமோ? அன்னைக்கு ராத்திரி வந்த கனவு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இது எனக்கு கிடைச்ச வரமா இல்ல சாபமா ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்து. ஃப்ரெண்டு லவ் ஃபெயிலியரு ஃபீல் ஆயிட்டாப்ப. அதான் அன்னைக்கு ஒரு 5 செகண்ட் லேட்டா போயிருந்தா கூட அவனை காப்பாத்திருக்க முடியாது. ஆனா எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அவனை காப்பாத்திட்டோம். Boys, the game is on. The game is on. Nanda. ஐயோ டேய் மச்சான் எனக்கு கொடுக்குறா. இதெல்லாம் ಬೇಡ ಮಚ್ಚ, ನಿಂಗೆ ಸುಮ್ನೆ ಇರು. ஒரே ஒரு பஃப் ட்ரை பண்ணிட்டு கொடுக்குறேன். கொடுங்க மச்சான். ಹೇಳದ್ ಕೇಳಲ್ಲ ಅಂತೀರಾ? ஹேய் என்ன மச்சான் செம்மையாகுது. ஒண்ணுமே ஆகல. என்ன டமியா? ಲವ್ ಆರಾಮಾಗಿ ಇಳಿಯೋ, ಮೆತ್ತಿಗೆ ತಲೆಗೆ ಹೊಡಿಯೋದು ಟೈಮ್ ತಗೊಳುತ್ತೆ. ஒண்ணுமே ஆகல. என்ன மச்சான் நல்லா இருக்கு. இன்னும் கூட ಈಗಾಗ್ಲೇ ಜಾಸ್ತಿ ಹೊಡೆದಿದ್ಯಾ, ಸುಮ್ನೆ ಇರೋ. டேய் இல்லடா நல்லா இருக்கு.
ಮಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೊಡಿತಾ ಇದ್ಯಾ, ಈಗ ಹೊಡೆದಿರೋದೇ ಸಾಕು, ಜಾಸ್ತಿನೇ ಹೊಡೆದಿದ್ಯಾ. ಆರಾಮಾಗಿ ಕೂತ್ಕೋ, ಮ್ಯಾಚ್ ನೋಡು, ಮಸ್ತಾಗಿ ಆಡ್ತಾ ಇದಾರೆ. ಸಂತೋಷ್ 6 ಹೊಡ್ದ ಲೇ. இப்போ கொடுக்க போறியா இல்லையா? அது ಮಗ ಹೊಡಿತವ್ರು ಮನುಗೆ. என்ன நிஜமா சக்தி வந்திருக்குன்னு நம்பிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய விஷயத்த கொடுக்கும். ஆனால் அதில் நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் நம்ம யாருன்னு தீர்மானம் பண்ணோம். நானும் ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்தேன். அது என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்குன்னு பாருங்க. இன்னும் செத்துட்டாரா? பெங்களூரில் ஒரு சூப்பர் ஹீரோ. நான் தான். எங்க போனாலும் அந்த தரித்திரம் பின்னாடியே வருது பாரு. இப்பதான் ரீஹாப்கெல்லாம் போய் வந்து இதை விட்டேன். தப்பு பண்றதுக்கு 1000 வழி இருக்கு, ஆனா நல்லது பண்ணுறதுக்கு ஒரே வழிதான். இனிமே இந்த தரித்திரத்தை எவ்வளவுமே யூஸ் பண்ணக்கூடாது.